வணக்கம். ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு சங்கர சுப்பிரமணியத்தின் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாசி மாதம் பற்றிய ஒரு சிறிய குறிப்பும், பின்னர் அந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் அப்படின்னு எதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மீகம் மற்றும் தெய்வ வழிபாடுகள், ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு காரியங்கள் செய்கிறதாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது மாசி 1ஆம் தேதி, அதாவது 13ஆம் தேதி, 13ஆம் தேதி மாசி மாத பிறப்பு அன்னைக்கு நமக்கு பின்னிரவு, அதாவது விடியற் காலை அந்த 1:30 மணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, 1:30 மணிலேருந்து காலை 10:30 மணிக்குள்ளே விஷ்ணு பகவானை நம்ம வழிபடுறதுனால அந்த நேரத்தில் நம்ம வழிபடும்போது நம்மளுடைய 7 ஜென்ம பாவங்களும் தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது நமக்கு. மேற்படி செல்வ வளமும் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுவும் உண்டு. விஷ்ணு பகவானை துளசி மாலை அணிவித்து நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தோம். பெருமாள் விஷ்ணு துளசி மாலை அணிவித்து அந்த விடியற் காலை 1:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள், காலைல 10:30 மணிக்குள்ளே நம்ம வணங்கிட்டு வரும்போது நமக்கு உண்டான செல்வ வளமும் கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் நிலவும், இருக்கிற பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதாவது இத்தனை வருடத்தில் நீங்கள் ஏகாதசி விரதம் இருந்திருப்பீங்க அப்படின்னா, அன்றைய தினத்துக்கு விஷ்ணுபதி புண்ணியகாலம் அப்படின்ற அந்த தினத்தில் நம்ம விஷ்ணுவை வழிபடும்போது எத்தனை ஏகாதசி, பல ஏகாதசிகள் விரதம் இருந்ததுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த மாசி மாதத்திலேயே சிவராத்திரி, மகா சிவராத்திரின்னு சொல்லுவோம். மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை, அந்த சிவராத்திரி சிவபெருமானுக்கு உகந்த ஒரு தினமாக நம்ம அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், மகா சிவராத்திரியை. அடுத்து மாசி மகம், அம்பிகை ஜனித்த நாளாக அந்த மாசி மகத்தை நம்ம வணங்கிக்கிட்டு வரோம். அம்பிகைக்கு ரொம்ப உகந்த நாள் அந்த நாளில் தான் நமக்கு இந்த நீராட்டெல்லாம் செய்வாங்க. கடலில் போய் குளிச்சுட்டு வர்றது, இந்த மாதத்தில் அதெல்லாம் செய்யும்போது கடலில் குளிக்கிறது, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியத்தையே தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மாதமாகவே இருக்குது. இந்த மாசி மாதத்தில் பெண்கள், திருமணமான பெண்கள் தாலி பிரித்து கோத்தாங்க அப்படின்னா அவ்வளோ விசேஷம். அடுத்தது இந்த பூணூல் அணிவிக்கும் இதுவும் சொல்லுவாங்க. மாசி பூணல் பாசி படியாதுன்னு சொல்லுவோம். மாசி மாதம் பூணல் அணிஞ்சால் அவ்வளோ விசேஷமாக கருதுவாங்க. புதுசாக பூணல் போடுறாங்க அப்படின்னா, யஜ்ஞோபவிதாரணம் செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு மாசி மாதத்தை மேக்ஸிமம் ஆட்கள் மாசி மாதம் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ விசேஷமான ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புனித நீராடுதல், விரதங்கள், குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் நம்ம பண்ண இந்த மாதத்தில், இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரு சிறப்பான மாதம் தான். ஆன்மீகத்துக்கும் தெய்வ வழிபாடுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையும். இனி வரப்போவது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை என்னன்னு நம்ம பார்ப்போம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல ஒரு புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். இத்தனை நாள் சண்டை சச்சரவாக இருந்ததுங்க சார், அவர் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்று சொல்லுவேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்ற ஒரு தாட்லாம் போய் இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு புரிதலையும் ஒரு நல்ல இணக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகுதுங்க. மாணவர்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும். கல்வியில் நல்ல ஒரு மேம்பாடு தெரியும், அதில் நல்ல ஒரு முன்னேற்றமும் காண்பீங்க. கல்வி கொஞ்சம் சிறப்பாகவே அமையக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. உறவினர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பெரிய ஒரு விஷயமாக பூதாகரமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாக்குவாதங்கள் வேண்டாம். எல்லாருக்கும் சொல்கிறது தான், வாக்குவாதங்கள்ன்றது உங்களுக்கு வேண்டாம். வாக்குவாதங்கள் இல்லாமல் சுமூகமாக தீர்த்துட்டு போகிறது நல்லது. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைன்றதை மனசில் தெளிவாக பதிய வச்சுக்கோங்க. வாக்குவாதங்கள் இல்லாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட சுமூகமாக போகிறது உங்களுக்கு ஒரு நல் வழியையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும்.
தொழிலில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா உங்களுடைய கடின உழைப்பு, மிக மிக கடின உழைப்பு அவசியமாக தேவைங்க. தொழிலில் கடின உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமையும். வேலை பளு கொஞ்சம் கூடினாலும், வேலை சொற்பமாகவே உங்களுக்கு வந்து கொண்டிருந்தாலும் அதில் ஒரு கணிசமான லாபங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்குது. ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, லாபமும் இல்லைங்க நஷ்டமும் இல்லைங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் உங்களை கொண்டு வந்து இப்போ வைக்கும். வரது வருமானம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வீண் செலவுகளை தவிர்த்திங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. தைரியம் கொடுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு தைரியமாக எந்த ஒரு விஷயத்துலையும் தைரியமாக இறங்குவீங்க. இறங்கி தைரியமாக எதுவாக இருந்தாலும் செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சி, அந்த தைரியமும் இருக்கும். அந்த தைரியத்தை வைத்து அதை செய்வதற்கான முயற்சிகள், அந்த தொழிலை செய்வதற்கான ஒரு நல்ல முயற்சிகளையும் எடுத்து அதில் உங்களுடைய கடின உழைப்பு போட்டு வெற்றி கனியை பறிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமையுதுங்க. வண்டி வாகனங்களில் போகும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் மேலதிகாரிகளிடம் பேசும்போதும் ரொம்ப கவனமாக பேசணும். அலுவலகத்தில் ஆகட்டும், இல்லை உங்களுடைய வியாபாரத்தில் ஆகட்டும், யாரு கூடயும் பேசும்போது லூஸ் டாக்ஸ் விடாமல் நீங்கள் நேர்மையாகவே பேசி நேர்மையாக அந்த வியாபாரத்தையும் தொழிலையும் நேர்மையாகவே பாருங்கள். தேவையில்லாமல் நம்ம கிண்டலாக லூஸ் டாக்ஸில் பேசினா கூட அது ஒரு வம்பா வேதனையாக வந்து நமக்கு ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து விடக்கூடிய காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடுகளுக்கு ட்ரை பண்ணுறவங்க, இல்லை அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க காசு கொடுத்து போகணுன்னு பார்க்காதீங்க. நேர்மையான முறையில் போங்க, அதற்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அரசு வேலைகளுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் காசு கொடுத்து வேலை வாங்கிடலாம்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சுமே தவிர, அதற்கு எப்படி நீங்கள் நேர்மையாக உழைக்கணுமோ அப்படி உழைச்சி அந்த பரீட்சைகளை எழுதி பாஸ் பண்ணி அது மூலிமா போக ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகளும் உண்டு. அது நல்லபடியாக கிடைச்சி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் அமைந்து கொடுக்கும். மேற்படி ரொம்ப நாளாக நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு வேலை எதுவும் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், என்ன செய்கிறதுன்னு தெரில அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க. உங்கள் முயற்சியை கைவிடாமல் அந்த முயற்சியில் ஒரு கடின உழைப்பை போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் அமையும். திருமணம் கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. காதலில் வெற்றி அடையவும் வாய்ப்பு உண்டு. பெற்றோர்கள் சம்மதத்துடன் அந்த காதலை நீங்கள் எப்படி நல்வழிக்கு கொண்டு போகணும் அப்படின்றத பார்த்துக்கங்க. வீண் விவாதங்களும் வாக்குவாதங்களும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். கவனத்துடன் செயல்பட்டு உடல் ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. மகாவிஷ்ணு வழிபாடு புதன்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த மாசி மாதம். நன்றி, வணக்கம்.